உன்னை துரைத்தவர்களை ஒருபோதும் தேடி செல்லாதே. அன்பையும் நேசத்தையும் இருதயத்தில் பூரா நிரப்பிக் கொண்டு சேமித்து வைத்து கொண்டு உரியவர்களிடம் பஞ்சகம் இல்லாமல் அருவி போல கொட்டி தீர்க்கும் சூதுவாதற்ற எனது நேசத்திற்கும் பாசத்திற்கும் உரிய கன்னி ராசியில் பிறந்த சகோதர சகோதரிகளே, எனது நேசமிக்க வணக்கங்கள். மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள். இது உங்கள் சேனல். தேடி தேடி அலைகின்றீர்கள். கஷ்ட நஷ்டங்களும் தானாக முன்வந்து உதவி செய்கிறீர்கள். பணமாகட்டும், பொருளாகட்டும், நகையாகட்டும், எதுவானாலும் இருக்கட்டும், நீங்களே தானாக முன்வந்து உதவியும் ஆதரவும் தருகின்றீர்கள். ஆனால் அவர்களிடமிருந்து நீங்கள் எதிர்பார்க்கின்ற உங்கள் மேல் அக்கறையும் அன்பும் ஆதரவும் ஒற்றுமையும் நீங்க எதிர்பார்க்குறீங்க. ஆனால் இந்த சித்திரை மாதம் பிறந்ததிலிருந்து நம்பி ஏமாறுவதுதான் மிச்சமாக இருக்கின்றதே தவிர நினைச்ச காரியம், எதிர்பார்த்த காரியம் மின்னல் போல வந்து வந்து மறைந்து போகின்றது. நீங்கள் தேடும் போது கிடைப்பது இல்லை. தேடி ஓஞ்சி அமரும் போது தானாக வந்து மடியில் விழுகிறது. குடும்பத்திற்காக நீங்கள் படும் பாடு கொஞ்சம் நஞ்சம் இல்லை. சம்பாதிக்கிற பணத்தை, நகைய, செல்வத்தை, வீடு, நிலஞ்சொத்து எதுவாக இருந்தாலும் உங்களுக்கென வைத்து கொள்ளாமல் குடும்பத்திற்காகவும் நம்பின நண்பர்கள் உறவுகளுக்காகவும் நிறைய இழந்திருக்கிறீங்க, ஏமாந்திருக்கிறீங்க. இறுதியில நம்பிக்கை துரோகமும் ஏமாற்றம் மட்டும்தான் மிஞ்சி இருக்கு. கன்னி ராசியில் பிறந்து ஆசைகள் நிரம்பிய இருதயத்துடன் மனசுடன் நேசத்தையும் அன்பையும் தேடி தேடி போகிறீர்கள். உங்கள் குடும்பமும் சரி, உறவுகளும் சரி, நண்பர்களும் சரி, உங்கள் அளவில் உங்கள் மேல் உண்மையாக உங்களிடம் நடந்து கொள்கின்றார்களா என்றால் இல்லை, பூஜ்ஜியம்தான். காரணம், சித்திரை மாதம் முடியும் வரை, அதாவது வரும் 15/5/2025 இந்த தேதி வரைக்கும் கன்னி ராசிக்கு விரையாதிபதியான சூரியன் ராசிக்கு 8ஆம் பாவத்துல உட்காந்து கூட ராசி அதிபதி புதனும் சேர்ந்து உட்காந்து, அந்த ராசி அதிபதி புதன் அஸ்வினி நட்சத்திரம் 4ஆம் பாவத்துல போய்கிட்டு 8க்குண்டான செவ்வாய் நிச்சயத்துக்கு போனா நீங்க யாரை தேடி தேடி ஓடுகின்றீர்களோ, யாரை நம்பி இருக்கின்றீர்களோ, யாருடைய அன்பை எதிர்பார்க்கின்றீர்களோ அவர்கள் உங்களை விட்டு தூர 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 விலகி விலகி போவார்கள். வைகாசி 1ஆம் தேதி பிறந்துட்டா இந்த சூரியன் ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு போயிடும். நீச்ச செவ்வாய் நீச்ச கதியிலிருந்து வெளியேறி சிம்ம ராசிக்கு பேச்சியாகும். இந்த காலகட்டம் வரைக்கும் நம்பினவர்கள் உங்களிடம் ஏமாற்றுவார்கள், நம்பிக்கை துரோகம் செய்வார்கள். அதனால் நண்பர்களே, இவர்கள் யாரையும் இந்த 23/6/2025 வரைக்கும் யாரையும் நம்பாதீர்கள், முழுமையாக நம்பாதீர்கள். என்னதான் குரு பயிற்சி, ராகுகேது பயிற்சி ஏற்பட்டாலும் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் 8க்குரிய செவ்வாய் நீச்சம், 8ஆம் இடத்துல விரையாதிபதி சூரியன் ராசி அதிபதி இருக்கும்போது இருக்கிற முயற்சி, ஆசை, பாசம், நேசம், யாரை எதிர்பார்க்குறீங்களோ அந்த நபர்கள், உறவுகள், பிள்ளைகள் எல்லாம் உங்களுக்கு எதிராக தான் இருக்கும். இதை சகிச்சுக்கிட்டு ஏற்றுக்கிட்டு அனுபவித்து தீர்க்கிறது தான் இந்த காலகட்டத்தினுடைய நேரம். ராசிக்கு 8ஆம் இடத்துல 8க்குண்டான கிரகம் நல்ல விதமாக இருந்துச்சுன்னா கோயில் குளம்னு போகலாம், பரிகாரம்னு போகலாம். அந்த 8க்குண்டான இடமும் கெட்டு போய் இருக்கிறப்ப கோயிலுக்கு போனாலும் படிக்காது,
மற்ற பரிகாரங்களும் பலிக்காது. நீங்க பொறுமையா நிதானமா இருக்கிறது தான். இந்த மாதிரி ஒரு நேரத்துல தான் தவறானவர்கள், வஞ்சக எண்ணம் கொண்டவர்கள், அவர்கள் தேவைகளுக்கு உங்களை தந்திரமாக பயன்படுத்தி தேவை முடிந்தவுடன் உங்களை எச்சை இலை போல் தூக்கி எறிந்து விடுவார்கள். அதனால் இந்த வாரமும் அந்நியர்களிடம், மற்றவர்களிடம் முன்னெச்சரிக்கையாக இருங்கள். அவர்கள் வார்த்தைகளை 23/6/2025 அப்புறம், அதாவது வைகாசி மாதம் கிட்டத்தட்ட 10-15 அப்புறம் அவர்கள் வார்த்தைகளை நம்புங்கள். யோசித்து முடிவு. உங்கள் குடும்பத்தை, உங்களை முதல்ல பாருங்க. இந்த பாசத்தையும் நேசத்தையும் உங்க மேல காட்டுங்க. உங்க மேல அக்கறை வைங்க. உங்க குடும்பத்து மேல அக்கறை வைங்க. உங்க அப்பா நல்லா இருக்கிறாரா? உங்க வாழ்க்கை துணை நல்லா இருக்கிறாரா? குழந்தைங்க நல்லா இருக்காங்களா? யோசிச்சு பாருங்க. கொஞ்ச நேரம் அப்படியே யோசிச்சுட்டே வாங்க. தப்பா எடுத்துக்காதீங்க. ஏன் சொல்றேன்னா, நீங்க சூதுவாதற்ற, வஞ்சனையற்ற, நீங்க ஒரு குழந்தைய மனம் உள்ளவர்கள். உங்களை யார் வேண்டுமானாலும் அவர்களுடைய விருப்பத்துக்கு மாற்றிக்கொள்ள முடியும், மாறிக்கொள்வீர்கள். இந்த வீக்னஸை பயன்படுத்தியதான் பல பேர் உங்களுடைய வாழ்க்கையில் பொருளாதார நஷ்டத்தையும் விரயத்தையும் கெடுத்து நாசம் பண்ணி குடும்பத்தையும் தொந்தரவு பண்ணி உங்களை பல சிக்கலுக்கு ஆளாக்கி விட்டு விடுகின்றார்கள். அதனால் கன்னி ராசியில் பிறந்த சகோதர சகோதரிகளே, இந்த வாரம் சனீஸ்வரன் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் போகிறதுனால இந்த மாதிரி நபர்களுடைய போலி வேடங்கள், வஞ்சக எண்ணங்கள் பூரா படிச்சுன்னு தெரிய வரும். இதை நீங்கள் தான் உணர்ந்து போலித்தனமான மனிதர்களிடமிருந்து, உறவுகளிடமிருந்து விலகி உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்ல வேண்டும். நீங்கள் உத்திர நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களில் கன்னி ராசியில் பிறந்திருந்தார் வருகின்ற 11ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையும், 13ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையும், 16ஆம் தேதி வெள்ளிக்கிழமையும் நல்ல நாட்களாக வந்துள்ளது. நீங்கள் அஸ்த நட்சத்திரம் கன்னி ராசியில் பிறந்திருந்தார் வருகின்ற 12ஆம் தேதி திங்கட்கிழமை, 14ஆம் தேதி புதன்கிழமை, 15ஆம் தேதி விசாலக்கிழமை மதியம் 2 மணியிலிருந்து 16ஆம் தேதி வெள்ளிக்கிழமை சாயந்தரம் 4 மணி வரை வருகின்ற 17ஆம் தேதி சனிக்கிழமை 4 நல்ல நாட்களாக உள்ளது. நீங்கள் சித்திரை நட்சத்திரம் 1, 2ஆம் பாதங்கள் கன்னி ராசியில் பிறந்திருந்தார் வருகின்ற 11ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையும், 13ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையும், 16ஆம் தேதி வெள்ளிக்கிழமையும் நல்ல நாட்களாக பொதுவாக கன்னி ராசியில் பிறந்த சகோதர சகோதரிகளுக்கு இந்த வாரத்தில் அடுத்தவர்களுக்காக, சகோதர சகோதரிகளுக்காக பணத்தையோ பொருளையோ உழைப்பையோ தர வேண்டிய வாரமாக வந்துள்ளது. வாழ்க வளமுடன். வணக்கம்.